வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். ப்ளீஸ் நான் போயிடுங்க, நான் ப்ளீஸ் இல்ல போய் ஒரு பை எடுத்துட்டு வந்து இந்த காய்கறி எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வா. எங்களை மன்னிச்சிருங்க தங்கச்சி. ஃபிளாஷ்பேக் ஒளித்த பின்சல்ங்கற அழகோடு தடையில விழுந்தோடு தப்பி கூட அச்சமில்ல ஓடு. எங்க போனே? பாத்ரூம் போயிருந்த சித்தி. வழக்கம் போலதான் இந்த வாட்டி எக்கச்சக்கமான சிறப்பான தரமான கண்டென்ட்லாம் மாட்டிருக்கு. பார்த்துடலாமா? முச்சில்லாமா. ஸோ ஃபர்ஸ்டா வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, புது வசந்தம் சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, குக்கிங்கை வச்சு ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்தேன். தரமான காமெடி. வாங்க என்ன ஏதுன்றதை நானே சொல்றேன். உங்க அண்ணன் கூப்பிடுறாரு. இதோ வந்துட்டேன். நீங்க சமையல ஸ்டார்ட் பண்ணுங்க போங்க. நீங்க சமைக்க போற ஐட்டம் என்னன்னு சொல்லவே இல்லையே. படிக்க சொல்லு. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. மேடம் என்ன சமைக்க சொல்றீங்களோ அதை அப்படியே சமைச்சு கொடுத்துடலாம் மேடம். கிட்டத்தட்ட நீங்க இப்ப சமைக்க போறது ஒரு விருந்துல எத்தனை வகையான சாப்பாடு இருக்குமோ அத்தனை வகையான சாப்பாட்டையும் நீங்க சமைச்சு கொடுக்கணும். ஓகே, வெரி ஈஸி. ஒரு கல்யாண வீட்டுல கல்யாண சாப்பாடு கான்ட்ராக்ட் ஹீரோ ஹீரோயின் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க பாருங்கப்பா, 2 பேரும் சேர்ந்து விருந்துக்கு சமைச்சா எப்படி சமைப்பாங்களோ அந்த மாதிரி சமைச்சு ஒரு சாம்பிள் காட்டுங்க. அது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அந்த கான்ட்ராக்டை கன்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனா கடைசியில ஒரு கண்டிஷன் ஒன்னு போட்டிருப்பாங்க பாருங்க. ஒண்ணு இல்ல, சிம்பிள் கண்டிஷன் தான். நான் கேட்ட அத்தனை ஐட்டமும் சரியா 1 மணி நேரத்துக்குள்ள செஞ்சாகணும். இல்ல சமையல் நல்லா டேஸ்டா இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சமைச்சு முடிச்சிருங்கன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா விருந்துக்கு சமைக்கிற மாதிரி சமைக்கணுமா, 1 மணி நேரத்துல சமைக்கணுமா? இது எப்படா முடியாங்கன்னா 40 அடுப்பாடா இருக்குது, இருக்கிறது ஒரு அடுப்பாச்சடா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுதா இல்லையா? கரெக்டா அந்த கேள்வியை ஹீரோவும் கேட்டுறாப்ல ஹீரோயின் கிட்ட. ஆனா அதுக்கு ஹீரோயின் என்ன தெரியுமா சொல்றாங்க? இவங்க கேட்ட இத்தனை ஐட்டமும் 1 மணி நேரத்துல செஞ்சு முடிக்கணும்ன்றது சாத்தியமே கிடையாதுங்க. சாத்தியமே இல்லன்னு ஒரு விஷயமே கிடையாது. முயற்சி பண்ணா நிச்சயம் எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம். உங்களால முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பரவாயில்ல, பிராக்டிகலா பேசக்கூடிய ஹீரோ, மோட்டிவேஷனலா பேசக்கூடிய ஹீரோயின், இப்படிப்பட்ட ஒரு கொலாபரேஷன்ல இவங்க என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஆவலா காத்துக்கிட்டு இருந்தா ஆரம்பத்திலேயே காலியான கேஸை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு வேலு? அடுப்பு எரிய மாட்டேங்குது. விளங்கும்டா. வேற நீங்க சிலிண்டரை செக் பண்ணி பாருங்க. காலியான சிலிண்டருங்க அங்க இருக்கு பாருங்க. பரவாயில்ல, சட்டு புட்டுன்னு கேஸை மாத்திட்டாங்கல்ல, சரி ரைட். இதுக்கப்புறமாச்சு கடன் சமையல ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு முக்கியமான விஷயம் என்ன, கார கொஞ்சம் கொடுங்க. சமையலுக்கு தேவையான எந்த முக்கியமான பொருளையும் நான் ரெடி பண்ணி வைக்கல. நீ எப்படி சமைச்சு இந்த ஆர்டரை எடுக்கிறேன்னு நானும் பாக்குறேன். வேலு என்னாச்சு? எங்க சமையலுக்கு தேவையான எந்த மசாலா பொடி இல்லைங்க. வில்ல மசாலா ஐட்டத்தெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டானா இவங்களும் தேடி பார்த்து காணமே. சரி ரைட்டு, ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா 10 நிமிஷத்துல இப்ப வந்துருது, அந்த மாதிரி ஏதோ வாங்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. கடிக்கடா வாடாங்க. பொடி இல்லனா என்ன, மிளகு பூண்டு எல்லாமே இருக்குல்ல. என்ன பண்ண போற? யோசிப்போம், நாமளே நம்ம பொடியை அரைச்சிருவோமே. சூப்பருங்க, இதுக்கு தான் நீங்க பக்கத்திலே இருக்கணும் அப்படின்றது. அப்பல அவன் ஏதோ டிவைன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறான், அமைதியா இருந்துரும், காமெடி கிமெடி பண்ணிட வேணாம். எப்படி மசாலா இல்லட்டானே அதெல்லாம் நம்ம அரைச்சே ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவா? அதுக்கு சூப்பருங்க வேற. சூப்பருங்க. ஏண்டா இருக்கிறதே மொத்தம் 1 மணி நேரம் தான், அது முழுக்க உட்காந்து மசாலாவே அரைச்சிட்டீங்கன்னா சமையல் எப்பட ஆரம்பிப்பீங்கன்னு நம்ம கேட்கறதுக்குள்ள அடுத்த குண்டலி போடுறாங்க. செல்வி அரைச்சாச்சா? மிக்ஸி அரைக்க மாட்டேங்குது வேலு. அட போகடா கொய்யாகோ. பரவாயில்ல, கேஸ் காலியா, மசாலாவை காணாமா, மிக்சியும் ஒர்க் ஆகலையா. ஆக மொத்தத்துல 1 மணி நேரத்துல சமைக்க முடியாது இல்ல, சமைக்கவே முடியாதுங்கிற சிச்சுவேஷன் வந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்களுடைய முயற்சியை கைவிடலையே. அதான் அம்மி இருக்குல்ல, அதுல நான் அரைச்சு எடுத்துட்டு வரேன். சரி, எப்படியோ 1 மணி நேரத்துல எல்லா மசாலாவையும் அரைச்சி முடிச்சாச்சு, இப்ப நம்ம சமையல ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அடுத்த சீன்ல கொண்டு வந்து அடுக்குனாங்க பாருங்க. ஒரு அடுக்கு வாங்க. எப்படி இருக்கிற எல்லா மசாலாவையும் அம்மியில அரைச்சியே ரெடி பண்ணி அதை வச்சு சமையல் பண்ணி கிட்டத்தட்ட 30 வகையான டிஷ்ஷை ரெடி பண்ணி கொண்டு வந்து அடுக்கவே செஞ்சுட்டாங்களாம்.
இத்தனைக்கு நம்ம வீட்ல கூட 3 அடுப்பு இருக்கிற ஸ்டவ் யூஸ் பண்ணுவோம்ல, இவங்க வெறும் 2 அடுப்பு இருக்கிற ஸ்டவ் வச்சு இத்தனை டிஷ் ரெடி பண்ணிட்டாங்களாமா. உனக்கு சத்தியம் பண்ணி வேற சொல்லுமாயா? நம்ம நம்பாட்டி பாயா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணே ஒன்று தான் தோணுச்சு. மோட்டிவேஷனலே மோஷன் போற அளவுக்கு அருமையான மோட்டிவேஷன் சீன் எடுத்து வச்சிக்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க நீங்க. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. மோட்டிவேஷனலே மோஷன் போற அளவுக்கு. அடுத்த பிளாசம் அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஹாய் ப்ரோ, நானே வருவேன் அப்படிங்கிற சீரியல்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. உசுறு போற நேரத்துல உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஷாக் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அதில் தான் அவங்க ஸ்பெஷலிஸ்டே. சிரிக்கப்படாது, சிந்திக்கணும். மோனையா மோனையா அவர் ராதிகா இல்ல, ராதா. அங்க சுத்தி இங்க சுத்தி கிடைச்ச நானே வருவேன் எங்க தெரியுமா வந்து நிக்குது? நம்ம ராதாமாவும் மோகனாயும் நேருக்கு நேரு பார்த்துட்டாங்கல்ல. இதை பார்த்த ராதாமாவுடைய கரண்ட் புருஷன், சரி ரைட்டு ராதாமா பழைய புருஷனோட ஓடி போயிருவாளோன்னு சொல்லி பயந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க பாக்குறான். இதை பார்த்த மோகனையா, இல்ல அது என் பொண்டாட்டில அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை தடுக்க போறாராம். இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. இப்போ ஒரு டூயட் போட்டுக்க, நீ என்ன போட்டுக்க? வாயில குத்திடும் வாயில. நம்ம ராதாமாவுடைய கரண்ட் புருஷனும் ஓல்டு புருஷனும் மாறி மாறி சண்டையை போட்டுருக்கும் போது இந்த கரண்ட் புருஷன் மோகனைய தலையிலே தேங்காயை உடைச்சது மட்டும் இல்லாம குச்சியோடைய கழுத்தையும் கிழிச்சு விட்டு ஓடிவிட்டான். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். அட்ட பாவி, புல்லன் கூட பார்க்காம கழுத்தை கிழிச்சிட்டு போயிட்டானே. சரி ரைட், இதை பத்தி யோசிக்கிறதுக்குலாம் டைம் இல்ல. இப்ப குஷியை தூக்கணுமா, ஆட்டோல போட்டோமா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோமா அப்படின்னு குடுன்னு ஓட போறாங்கன்னு சொல்லி பார்த்தா, நானே வருவேன்ல வழக்கமா ஒருத்தன் சாவ கடந்தா என்ன காமெடி பண்ணுவாங்களோ அந்த காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நான் முதல்ல குஷி ஹாஸ்பிடல் கூட்டு போறேன். இல்ல மோனையா, நான் குஷி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். தொடக்கமே தெளிவா தொடங்கிருச்சு. மானஸ் யுவன் மானஸ கொன்னுடுவாரு. இந்த அப்பனும் தான் பெத்த புள்ளைய கொல்ல மாட்டான்ல. ஆமா, இந்த அப்பாவ பெத்த புள்ளைய கொல்ல மாட்டாரு. ஆனா மானஸ் யுவன் பெத்த புள்ள கிடையாது. அடே ஒரே குழப்பமா இருக்குடா. இப்பதான் ரீசெண்டா 7th ஆனிவர்சரி எல்லாம் கொண்டாடுறீங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. வருஷம் ஆனிவர்சரிக்கும் ஒரு டைமண்ட் ரிங் கிஃப்டா கொடுப்பேன். இப்ப கேட்டா மறுபடியும் கல்யாணம் பண்றேன்னு சொல்றீங்க. பெத்த அப்பனே புள்ளைய கொலை பண்ண போறான்னு சொல்றீங்களே, ஏன்டான்னு சொல்லி கேட்டா அங்கதான் வச்சிருக்காங்களாமா ஒரு ட்விஸ்ட். மானஸ் உங்க மகன் தான் மோனையா. முதல்ல என்ன ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போடவா சார்? மானஸ் உங்க பையன், உங்க ரத்தம் மோனையா. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ண நண்பாயா, உயிர் போயிடு. ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ். அடே நீங்க வைக்கிற ட்விஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா எதுக்கு வைக்கிறோம்னு தெரியாமலே வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கீழ ஒரு புள்ள சாக கிடக்குது, அத முதல்ல காப்பாத்துங்கன்னு சொல்லி சொன்னா மானசுன்னு மனசாட்சி இல்லாம எவ்வளவு நேரத்துக்கு பேசுறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். மானஸ் உங்க பையன் எப்பெல்லாம் உங்க மனசு உங்களுக்கு உணர வச்சதோ அப்பெல்லாம் நீங்க கரெக்டா தான் யோசிச்சீங்க. நீங்க மானஸ் உங்க மகன்னு சொன்னீங்களோ அப்பெல்லாம் நீங்க கரெக்ட் தான். ஸ்டார்ட். மானஸ் உங்க மகன்னு சொன்னீங்களோ. ப்ளீஸ் மோனையா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இது வரைக்கும் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்தேன். மோனையா ப்ளீஸ், நம்ம புள்ளைய நீங்க தான் காப்பாத்தணும். நம்ம மகனா மானஸ்? ஆமா மோனையா, மானஸ் நம்ம மகன் தான். உங்களுக்கும் எனக்கு பிறந்த குழந்தை தான் மானஸ். எப்படிடா உங்களால மட்டும் முடியுது? கடைசியில நீங்க மானச காப்பாத்துறீங்களோ இல்லையோ, கீழே கிடக்கிற குஷி அட போங்கடா நீங்களும் உங்க மானசம். நானே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறேன்டா சொல்லிட்டு அந்த புள்ளியை எதிர்த்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லடா. இந்த நேரத்துல மானஸ்க்கு அவங்க அப்பாவோட தேவை அதிகமா இருக்கு மோனையா. ஐயோ, இவனால காசே வாங்காம லூஸ் ஆயிர முடியல. குஷியை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. குஷியோட அம்மா அவ கூட இருக்க, நான் அவளை பாத்துக்கிறேன். ஏய், அவன் செத்துட்டான்டா. இப்படிப்பட்ட காமெடி எல்லாம் எந்த சீரியலேஜும் பண்ணிட முடியுமா? நானே வருவேன் தான் ஸ்பெஷலிஸ்டே. ஆனா ஒரு சோகமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நானே வருவேன் சீரியல் முடிஞ்சு போச்சுங்க. ஒரு வழியா கடைசியில உண்மை ஜெயிச்சிருச்சு. மோகனுக்கு அவளுடைய ராதா, ராதாக்கு அவளுடைய மோகன் கிடைச்சாச்சு. ஆனா இந்த சீரியல் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மோகனையாவும் ராதாமாவும் நல்லா தான் இருந்தாங்க. வாலண்டரா 2 பேரையும் பிரிச்சு விட்டு ராதாமாவுக்கு வேற ஒரு புருஷனை கோர்த்து விட்டு இப்ப அவனை வில்லன் ஆக்கி மறுபடியும் மோகனையாவும் ராதாமாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களாமா. அதுதான் சீரியலுடைய எண்டிங். ஆமா, கொஞ்சம் அங்க பாருங்க, பூஜை ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கெட்ட ஆவி பூஜை விஷயத்துல இவ்வளவு சீரியஸா இருக்கா. என்ன அதான் ஜர்க்கா.
ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, கடைசியில முடிக்கிற நேரத்தை செத்து போனவங்களை மறக்காம அவங்கள ஆவியா கொண்டு வந்து நிப்பாட்டி அதோட முடிச்சாரு பாத்தீங்களா. அதுக்கே அந்த டைரக்டருக்கு ஒரு சல்யூட் அடிக்கலாங்க. அடுத்தா விது விது அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ அயலி சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, அயலி இல்லாத குரல் வித்தையெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லையே, அயலிலாம் இப்ப ரெகுலரா கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. காம்படிஷன் பாஸ், காம்படிஷன். குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கீங்களா? இருங்கடா, போலீஸ கூப்பிடுறேன், இருங்க. மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். வர சொல்லு, நாங்க பிரச்சனை பண்ணுவோம். அண்ணா ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ப்ளீஸ் நான் போயிடுங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ். வில்லனுங்க குடிச்சிட்டு வந்து ஏஜென்டினா வீட்லயே பிரச்சனை பண்ணிட்டாங்களா. இந்த நேரத்தில் நம்ம ஏஜென்டினா போய் வில்லனுங்க காலில் விழுந்து கெஞ்சி கதறி அவனுங்கள அமுச்சு விட்டாங்களா. இல்லையே, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, ஏதோ தப்பா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி என்னுடைய 7வது மூளை துளிச்சு போதி தர்மன் அறிந்து கொள்கிறார். ஏதோ தப்பா இருக்குதே. உள்ள போய் ஒரு பை எடுத்துட்டு வந்து இந்த காய்கறி எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வா. இந்த தருணத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வீட்டு வாசல்ல காய்கறி எல்லாம் கொட்டி கிடக்குது. ஸோ அதுக்கு காவலுக்கு ஒரு ஆளை நிக்க வச்சுட்டு ஒரு ஆள் போய் பைய எடுத்து வந்து மொத்தத்தையும் அள்ளி போடலாம்ல. ஆனா இந்த வீட்டுல மொத்த குடும்பமும் அந்த காய்கறிக்கு காவல் கிடக்குது. ஏன் தெரியுமா? அவள பைய தானே எடுத்துட்டு வர சொன்னோம். ரித்திகா, உள்ள போய் என்னாச்சுன்னு பாரு. அவ உள்ளே இல்லமா. அப்படியே மச மச நின்னுக்கிட்டா அப்படி சார், மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். எங்க போனே? பாத்ரூம் போயிருந்த சித்தி. ஏஜென்ட் டீனா ஒன்னும் பாத்ரூம்க்கு போயிட்டு லேட்டா வரல. அவங்க லேட்டா வந்ததுக்கான காரணமே வேற. அதை யாராலையும் கெஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதுக்கு அவங்க ஒரு பில்டப் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அது நீங்க தெரியாத மாதிரியே பாருங்க. நான் எடுத்துறோம். ஃபிளாஷ்பேக் ஒளித்த பின்செல்லுங்கற அடகுடு தடையில வினதோடு தப்பியில சிதி கூட அச்சமில்ல ஓடு. அச்சமில்ல ஓடு. உன்னோட எக்ஸ்பிரஷன் நான் எடுத்துக்கிறேன்பா. நீ கவலைப்படாதே. நல்ல புள்ளைங்க மாதிரி சீக்கிரமா வந்து மன்னிப்பு கேட்கணும். சரிக்கா சரிக்கா. எப்படி நம்ம ஏஜென்ட் டீனா தெரு தெருவா ஓடி காரை தேடி அவனுங்களை கண்டுபிடிச்சி குச்சியை கண்டுபிடிச்சி அந்த குச்சியை வச்சு அவனுங்களை அடின்னு அடிச்சு வெளுத்துட்டு மறுபடியும் அங்கேருந்து ஓடி வீட்டுக்கு வந்து பைய தேடி பைய எடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்களாமா. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் ஆயிருக்கும். இந்த 3/4 மணி நேரமும் மொத்த குடும்பம் காய்கறிக்காக காவல் காத்திருக்காங்களா. சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் எதுக்குன்னா, குடும்பத்துல ஒருத்த வீட்டுக்குள்ள போனாலும் அங்க பல காய்கறிகள் காணாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா. அதுக்காக மொத்த குடும்பம் அங்கிருந்து காவல் காத்திருக்காங்க. ஏஜென்டினாக்கு ஏத்த குடும்பம்னா அது இந்த குடும்பம் தானே. இது வீடு இல்ல. ஏஜென்டினாக்கு ஏத்த குடும்பம்னா அது இந்த குடும்பம் தானே. அடுத்த கோபி லட்சுமி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அண்ணா 3 முடிச்சு அப்படிங்கிற சீரியல் இந்த எபிசோட்ல போய் பாருங்க, சும்மா கிரைம் த்ரில்லர் படத்துக்கே டப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கிரைம் த்ரில்லருக்கே வா. ஒரு த்ரில்லர் எடுக்கணும் அப்படிங்கறத எப்படி எடுக்கணும் அப்படிங்கறதுக்கான டிக்ஷனரி அப்படின்னு சொல்லாங்க. நான் காய்கறி வாங்கிட்டு வந்துறேன், வெளியே போயிட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். கடைக்கு போறியா? நீ எப்படி திரும்பி வரன்னு பாக்குறேன். காய்கறி வாங்க போனா நம்ம நந்தினிய வில்லி என்ன பண்றா, ஆள் செட் பண்ணி கடத்திடுறா. அதே ரோட்ல வச்சுதான் அந்த பொண்ணை கடத்துறோம். ஆமா பாஸ், கடத்துறோம். நம்ம ஹீரோவை பாருங்க, என் பொண்டாட்டியை வேற யாரெல்லாம் கடத்திருக்க மாட்டாங்க, கண்டிப்பா என் குடும்பம் தான் கடத்திருக்குன்னு சொல்லிட்டு நேரா குடும்பத்துக்கிட்டே போய் ஒரு மிரட்டலையும் போட்டுட்டு கூடவே சவாலையும் விட்டுட்டு கிளம்பிட்டாப்ல. நந்தினி என்னோட பொண்டாட்டி. மூக்க தூக்கி வச்சு கொடூரமா அவனை பார்த்து பேசு. அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு, அதுக்கு காரணமான யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். எங்கடா போற? நந்தினியோட வரேன் டாடி. என்னதான் வீட்டுல சவால் விட்டு வந்தாலும் ஒரு பொண்டாட்டியை எங்க போய் தேடுவாரு, எப்படி தேடுவாருன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருந்துச்சு. பட் அந்த டைம்ல தான் கரெக்டா நம்ம ஹீரோ சாருக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த க்ளூ மூலியமா தான் இது என் பொண்டாட்டி தாண்டா அப்படிங்கறத கன்ஃபார்மே பண்றாரா. அப்ப அது எப்பேற்பட்ட க்ளூவா இருக்கணும். இப்ப அந்த க்ளூவை நீங்களே கொஞ்சம் போய் பாருங்களேன். இங்க சிகரெட் வாங்க ஷாப் ஏதாவது இருக்கா? லாஸ்ட் ரைட் திரும்பினீங்கன்னா அங்க இருக்கு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. என்னடா இது, க்ளூவை தேடி போறதை விட்டு கீழே கிடக்கிற கிளிப் எடுத்து உத்து பார்த்துட்டு இருக்காரு, அது குப்பையில போட்டு நேரம் க்ளூவை தேடி போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா? ஆனா நீங்க வேற, நான் சொன்ன அந்த க்ளூவே அந்த கிளிப்பு தாங்க. நம்பலையா? சரி ரைட், அந்த கிளிப்புக்குன்னு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு, அத போய் கொஞ்சம் பாருங்க. அது ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் சார். சொல்லுப்பா. என்ன
என்னது என்ன நடந்துச்சுன்னா இருங்க இருங்க. இங்க பாருங்க கிளிப். எனது கிளிப்பா நந்தினி அட என்னங்க நீங்க அவர் பொண்டாட்டி இந்த மாதிரி ஒரு கிளிப்பை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த கிளிப்பும் அவர் பொண்டாட்டி கிளிப் தான்றதுக்கு என்னங்க ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு எங்ககிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கு. எத்தனை பிளாஷ்பேக் போவீங்க? அவர் பொண்டாட்டி வில்லங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போகும்போது கீழே விழுறதுக்கு எத்தனையோ பொருள் இருந்தோம். தலையில இருக்கிற கிளிப்பை கீழே போட வச்சு அதையும் அவன் புருஷனை கரெக்டா கண்டுபிடிச்சு எடுக்க வச்சிக்க பாத்தீங்களா? உங்களுடைய சிந்தனைக்கும் அறிவுக்கும் ஏணி வச்சா கூட எட்ட முடியாதுடா. நான் என் கடமையை தானே செஞ்சேன், அதுக்கு பாராட்டு விழா. அடுத்ததா சரிதா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அயலி சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, மோதிரத்தை வச்சு சரியான காமெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மோதிரத்தை வச்சுலாம் காமெடியா? அதுவும் அயலி செகண்ட் கண்டென்ட் வேற. எஸ். என்னடா பண்ண மச்சான் இது பேர் தான் வெற்றி குறி. போட்டோகிராஃபர் பாண்டியனை பார்க்கணும். நான் தான் பாண்டியன். இந்த போட்டோ நீங்க எடுத்ததா? என்ன போட்டோ எடுத்திருக்கிற? எல்லாமே ஷேக். இத பார்த்தா எங்க அண்ணன் எடுத்த மாதிரி இருக்க. இந்த போட்டோல இருக்கிறது என் அம்மா சார், பக்கத்துல இருக்க கை என் அப்பாவோடது. அதான் சொல்றான்ல புள்ள. என் அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு க்ளூ இந்த போட்டோவும் அவர் கையில போட்டிருக்க அந்த மோதிரமும் தான். அதாவது ஹீரோ சாரோடைய அப்பாவை காணோம்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்களாம். இத்தனைக்கும் ஹீரோ சார் அவங்க அப்பாவை பார்த்தது கிடையாதான். அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இவர்கிட்ட இருக்கக்கூடிய க்ளூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த போட்டோல அவங்க அப்பாவுடைய கை இருக்குதான், அந்த கையில ஒரு மோதிரம் இருக்குதான். இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணுமா. இத்தனைக்கும் அந்த போட்டோ எடுத்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேளுங்க. எப்பவுமே நானும் எங்க அண்ணன் எடுக்கிற எல்லா போட்டோலயுமே ஒரு காப்பி வச்சிருப்போம். ஆனா இப்போ 28 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இவரை நான் பார்த்ததே இல்ல. நாளைக்கு வேணா ஊருக்குள்ள போய் தேடுவோம். அதாவது 28 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோல இருக்கக்கூடிய அந்த கையும் அந்த கையில இருக்கக்கூடிய அந்த மோதிரத்தையும் வச்சு ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெறும் ஒரு கிளிப்பை வச்சு ஒரு பொண்டாட்டியை கண்டுபிடிக்க முடியும்னா இதுவும் சாத்தியம் தான். என்ன தெரிகிறது? சீனியர் அங்க பாருங்க, உங்க அப்பா மோதிரம் மாதிரியே இருக்கு. ஆமால்ல. அதாவது அந்த கார் எங்க நிக்குது, இவனுங்க எங்க நிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 4 காருக்கு பின்னாடி நிக்கிறாங்க. இங்க இருந்து ஒரு கை தெரியுது அப்படின்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. ஆனா கையில இருக்கிற மோதிரமும் க்ளோஸ் அப்ல தெரியுதுன்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா? அதுதான் நம்ம ஏஜென்ட் டீனா. எல்லாம் சரியா நான் எனக்கு தெரிஞ்சவங்க போற ஸ்பீட பார்த்தா எப்படியாச்சும் நம்ம அப்பாவை கண்டுபிடிச்சிடணும்னு போற மாதிரி தெரியல. எப்படி நம்ம அப்பாவை கண்டுபிடிச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக போற மாதிரி தான் இருக்கு. காய்ஸ் அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. சரி ரைட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதான் நம்ம ஏஜென்ட் டீனா இருக்காங்கல்ல, முன்வாசல் வழியா போன காரை பின்வாசல் வழியா குதிச்சு போயே கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டாங்க. இப்ப நேரா தானே போயிருக்கு, நேராவே ஓடி போய் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி பார்த்தா போகல. என்னடா இது? என்னம்மா இது? ஆக மொத்தத்துல அவங்களுக்கு தேவைனா மட்டும்தான் ஓடி போய் கண்டுபிடிப்பாங்க, கிளிப்பை வச்சு கூட கண்டுபிடிப்பாங்க. தேவை இல்லைன்னு நினைச்சிட்டாங்கன்னு வைங்களேன், கார் நம்பர் கூட நோட் பண்ண மாட்டாங்க. அந்த கார் நம்பரை நோட் பண்ணீங்களா? டென்ஷன்ல எனக்கு சுத்தமா தோணவே இல்லை. நானும் நோட் பண்ணாம விட்டுட்டேன். இதெல்லாம் எதுக்குன்னு கேக்குறீங்க? இந்த சீரியலுடைய கருவே இவங்க அப்பாவை தேடுறது தான். ஒரே எபிசோட்ல முடிச்சிட்டா எப்படி? இதை வச்சுதான் அடுத்த 400 எபிசோட் ஓட்டுவாங்க. மீண்டும் தொடர்கிறது. அடுத்ததா சைலண்ட் டிராகன் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாப்ல, ப்ரோ கயல் சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, அடுத்ததா ஒரு படத்தை எடுத்து பயங்கரமா காமெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கு, என்ன படமா இருக்கும் என்ன படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க இதுவும் என்ன படம்னு பாத்துருவோம். வாரம் வாரம் ஆரவாரத்தோட புத்தம் புதிய பழைய திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான சீன் எடுத்து ரீக்ரியேட் பண்ணா மட்டும்தான் அது கயல் சீரியல். இந்த வாரம் எந்த படத்தை எடுத்து ஓட்டிருக்காங்கன்றத பல பேர் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒருவேளை கண்டுபிடிக்கலனா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
எப்படி ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வந்து அந்த வடிவேல் காமெடியை தான் கரெக்டா அளவு எடுத்து இவங்க இஷ்டத்துக்கு தச்சு வச்சிருக்காங்க. ஆனா என்ன வேணா சொல்லுங்க, எத்தனை சீரியல்ல எத்தனை படத்தை எடுத்து காப்பி அடிச்சாலும் நம்ம கயல் சீரியல்ல அடிக்கிற மாதிரி பெர்ஃபெக்ட்டா இவனால அடிக்க முடியலையே. கடைசியா இஸ்ரா பீர் அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. செவந்தி சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, காரை வச்சு உள்ளே வெளியே கேம் விளையாடிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. காரை வச்சு உள்ளே வெளியே கேமா? உள்ள வெளியே உள்ள வெளியே. உங்களை பார்த்தா எனக்கு தப்பா தெரியுது. வண்டிட்டு போடுறா சொல்றேன்ல, வண்டிட்டு போடுறா. இப்போ இந்த சீனை கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்க. சொன்ன மாதிரி உண்மையிலேயே உள்ளே வெளியே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமை தான் விளையாடி வச்சிருக்காங்க. முடிஞ்சா கண்டுபிடிக்க பார்ப்போம். பஜர் மேலே கை இருக்கட்டும், ஸ்கிரீன் மேலே கண் இருக்கட்டும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? காருக்குள்ள இருக்கும் போது ஏதோ சிட்டிக்குள்ள டிராவல் பண்ற மாதிரியே காட்டுறாங்க. அப்படியே காருக்கு வெளியே காட்டும் போது அடர்ந்த காட்டுக்குள்ள டிராவல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. எப்படா இது ரெண்டையும் எடுத்து மிக்ஸ் பண்ணீங்க? சீரியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. அதுலயும் பாருங்க, காரு நடு காட்டுக்குள்ள நின்றுச்சுன்ற மாதிரி காட்டுறாங்க. அப்ப உள்ள காட்டும் போது 2 பேர் பைக்ல கிராஸ் பண்றாங்க, 4 பேர் ஆப்போசிட்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. அநேகமா எனக்கு தெரிஞ்சு காட்டுக்குள்ள காருக்குள்ள வச்சு எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சோ லிமிட் ஆயிடுச்சோ என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. சரி ரைட், மறுபடியும் காட்டுக்கெல்லாம் போய் எடுக்க முடியாது, அதனால இதே வச்சு சமாளிப்போன்னு சமாளிச்சுட்டாங்களோ என்னவோ. அதேதான் மச்சே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். தொடர்ந்து இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் எனக்கு கண்டிப்பா பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துரும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.